கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 20வது வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். எனக்கு அருமையானவர்களே, இன்று நாம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற இந்த மார்க்கத்திற்கு உள்ளாக வருவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அங்கீகாரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் அக்கிரமங்களையும் நம்மை விட்டு எடுத்து போடுகிறது. அதனுடைய முன்பதாக உள்ள வசனங்களை நாம் வாசிப்போமானால், பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே பாவத்து நிமித்தமாக செலுத்தப்பட்ட ஒரே ஒரு பலி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். எனக்கு அருமையான அந்த பரிசுத்தமுள்ள ரத்தம் நம்மை விடுதலையாக்கி, இந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற நாம் இப்பொழுது இயேசுவோடு கூட இணைந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய மேன்மை! ஆழமாக யோசித்து பாருங்க. நம்மை அவர் புதிய மனிதனாக, மனுஷியாக மாற்றி அவருடைய பிள்ளையாக நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக கொண்டு போய் வச்சிட்டார். ஆகவே அவருடைய பிள்ளையாக இருக்கிற நாம் அவருடைய மேன்மையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய மார்க்கத்திற்கு உள்ளாக நாம் பிரவேசித்து விட்டோம். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்குது. இப்போ நம்ம இயேசுவோடு கூட இணைந்திருக்கிறபடினால் வேதம் சொல்லுகிறது, என் நாமத்து நிமித்தம் நீ எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு செய்வேன். இதுதாங்க நம்பிக்கை, இதுதான் விசுவாசம். இதை நம்ம இப்போ ஆண்டவரோடு கூட அந்த ஒரே சேனலில் நின்றுருக்குறோம், இயேசுவோடு கூட ஒரே வீட்டில் இருக்கிறோம்ல. அப்போது இயேசுட்ட நம்ம கேட்குறோம், அப்பா எனக்கு இது செய்யுங்கப்பா. அப்போது தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இந்த நாளிலும் இது ஒரு இரக்கத்தின் நாள். அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்கிற தைரியத்தோடு அப்பா என்று சொல்லி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, தெய்வமே என்று சொல்லி கூப்பிட்ட நாம் இப்பொழுது அப்பா என்று சொல்லி கூப்பிடுகிற, நண்பனே என்று சொல்லி கூப்பிடுகிற அந்த தைரியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, நல்ல சந்தர்ப்பம். ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய மார்க்கம், உம்முடைய சத்தம், உம்முடைய இணைப்பில் இருக்கிறோம். எங்களுடைய தேவைகளை சந்தி ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தின் தேவைகள், பிள்ளைகள், என்ன காரியமாக இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் நாம் வைக்க போகிறோம். அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய இரத்தத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பூசி இருக்கிறபடியால், உம்முடைய இரத்தத்தினால் என் இயேசுவோடு கூட நாங்கள் இணைந்திருக்கிறோம் அந்த குடும்பத்தில் என்கிற நம்பிக்கையோடு கூட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது அற்புதத்தின் நாள், இது விடுதலையின் நாள், இது வெற்றியின் நாள். இன்று கண்ட எகிப்தியனை இனி யாரும் காண்பது இல்லை. வியாதி, பலவீனங்கள், சோர்வுகள், ஆண்டவரே பயங்கள், ஆண்டவரே தேவையற்ற காரியங்களை சிந்திப்பது எல்லாவற்றையும் கர்த்தர் இப்பொழுது நிர்மூலமாக்குகிற தயவிற்காய் நன்றி. ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.